வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த திமுகவினர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செருப்படியாக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒட்டுமொத்தமாக ஆளுநர் RN ரவி அவர்கள் ஆதரவாக செயல்படுவதாக திமுகவினர்கள் கூறியிருந்தார்கள். மேலும் எதிர்ப்புகளும் ஆளுநருக்கு எதிராக அதிமுகவினர்கள் செயல்படவில்லை, பாஜகவின் பீட்டிமாகத்தான் அதிமுகவினர்கள் இருப்பதாக ஒரு பக்கம் திமுகவினர்கள் விமர்சனம் செய்து வந்தாலும், திடீரென்று மத்திய அரசு துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய பொறுப்பு முழுமையாக ஆளுநர் RN ரவி அவர்களுக்குத்தான் இருக்கிறது என்பதை தெரிவித்துவிட்டார்கள். இது தமிழக அரசின் அதிகாரத்தை பறிக்கும் விதமாக அமைந்துள்ளது என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடங்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது மத்திய அரசு கூறியது சரிதான் என்றும், ஆளுநர் RN ரவி அவர்கள்தான் துணைவேந்தர்களை நியமிக்க முடியும் என்றும், அரசியலை இதில் உள்ளே நுழைக்க நாங்கள் விடமாட்டோம் என்றும் தற்பொழுது நீதிமன்றமே தெரிவித்துள்ளது. அதற்கான ஆவணங்கள் எல்லாம் ஆளுநர் RN ரவி அவர்களது வழக்கறிஞர் தெரிவித்திருப்பதால் திமுகவின் ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கு தள்ளுபடி செய்யக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இதனால் ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு இடியே இறக்கும் விதமாக கடைசி நேரத்தில் நீதிமன்றம் ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு சாதகமாகத்தான் மாறியுள்ளது என்றே கூறலாம். ஒட்டுமொத்தமாக ஆளுநர் RN ரவி அவர்கள் இந்த உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வெற்றியடைந்ததாகவும், பல்கலைக்கழக இணைவேந்தர்களை ஆளுநர் RN ரவி அவர்கள்தான் தீர்மானிப்பார், அதில் யாரும் தலையிடக் கூடாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது மிகப்பெரிய ஒரு இடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு விழுந்துள்ளது. தொடர்ச்சியாக ஆளுநரை கடுமையாக விமர்சனம் செய்து வந்த RN ரவி அவர்கள் மீது பல்வேறு புகார்களை தொடர்ந்து வந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் பேரிடியாகவும் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இது பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது இந்த அவமானத்தில் ஆளுநர் RN ரவி அவர்கள் பெருமைப்படுவார் என்று பலரும் நினைப்பார்கள். ஆனால் உண்மையின் பக்கம் நீதிமன்றம் எப்பொழுதுமே நிற்கும் என்பது ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆளுநர் RN ரவி அவர்கள் பற்றியான பல்வேறு புகார்களை திமுகவினர்கள் பேசுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப்